நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியோட அறிவிப்பை வெளியிட்டார். புதுசா ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. ஜனநாயகத்துக்கு அது ரொம்ப நல்லது. ஆளுங்கட்சியை நோக்கி அவர்கள் கேள்வி எழுப்பும் போது கண்டிப்பா அது ஜனநாயகத்தை இன்னும் வலுப்படுத்துற ஒரு விஷயமா அமையும்னு சொல்லி பல வீடியோக்கள்ல அவரை வரவேற்றுதான் நம்ம பதிவு செஞ்சோம். ஆனா விஜயின் நடவடிக்கைகள் தொடர்ந்து பார்க்கும்போது அது வரவேற்கத்தக்க வகையிலேயே இருக்காங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. குறிப்பா தன்னுடைய பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சியோட அலுவலகத்துக்கு அழைத்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குனதுங்கிறது சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாம விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய பல பேரையுமே மிக பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காரணம், ஜெயலலிதா, எம்ஜிஆர்னு அவர் யாரெல்லாம் சினிமா துறையிலிருந்து வராங்க அப்படின்னு பார்க்குறாங்களோ அவங்கெல்லாமே இந்த மாதிரி ஒரு வெள்ளம், இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போது தெருவில் இறங்கி மக்களுக்காக நிற்கிறதும் அவங்களுக்காக நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதையும் பண்ணியிருக்காங்க. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு எம்ஜிஆர் அவர்கள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் இறங்கியிருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களும் அரசியலுக்கு வந்தவுடனே களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட வெள்ளம் பாதிக்கப்பட்ட டைம்ல அவங்களுடைய வாகனத்துல சென்று மக்களை சந்திச்சதெல்லாம் பார்க்க முடியும். தமிழ்நாட்டு அரசியல்லே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறேன், இங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போறேன், இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களை நீக்கிட்டு நம்ம ஆளுங்கட்சியா மாறுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் செய்யக்கூடிய விஷயங்கிறது சரியானதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. காரணம், நிவாரண பொருட்களை வழங்குறதுங்கிறது வெறும் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான அரிசி மூட்டைகளையும் ஒரு சிறு பணத்தொகையும் கொடுத்து உதவி மட்டும் கிடையாது. ஒரு அரசியல் தலைவருங்கிறவரு களத்துக்கு போகணும். அப்படி களத்துக்கு போகும்போது அந்த களத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிற விஷயம் தெரியும், அந்த மக்கள் படுற துயரங்கள் தெரியும். அப்ப நம்ம கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்துல அந்த துயரங்கள்ல இருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்கிறத அவங்க யோசிக்கலாம். நம்மளை தேடி ஒரு கட்சியோட தலைவர் வந்திருக்காரே அப்படிங்கிற ஒரு அரவணைப்பை, ஒரு ஆறுதலை மக்களுக்கு ஏற்படுத்தும்னு பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதுதான் அப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் களத்துல இறங்கி மக்களோட நிக்கிறதுக்கான முழு முதல் காரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல களத்துல இறங்கி தன்னுடைய ஆறுதலை வெளிப்படுத்தாம மக்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டதுங்கிறது ரொம்ப 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 தவறான விஷயம்னு பார்க்கப்படுது. பனையூர்ல இதற்கு முன்னாடி இந்த நிகழ்வு மட்டும் நடக்கல. அவர் தன்னுடைய கட்சி தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையுமே, குறிப்பா ஏறத்தாழ 90 விழுக்காட்டு நிகழ்வுகளை பனையூர் வீடு இல்ல பனையூர் அலுவலகம் அப்படிங்கிற இல்ல அந்த ஈசிஆர் அந்த பகுதிகளை சுற்றியே நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறதும் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். டிசம்பர் 3, 2024 இந்த தேதியில தான் டிபி சத்திரம் மக்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து நிவாரண பொருட்களை வழங்கினதா பார்க்க முடியுது. அதற்கு முன்னாடி தன்னுடைய மாநாட்டுக்கு வருகை புரிந்த ஒரு 6 பேர் சாலை விபத்துனால இல்ல பல்வேறு விபத்துகள்னால உயிரிழந்திருந்தாங்க. அந்த உயிரிழந்தவர்களோட குடும்பத்தை கடந்த நவம்பர் 28ஆம் தேதி தன்னுடைய அலுவலகத்துல சந்திச்சு அவங்க கூட ஒரு ஆறுதல் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு. கண்டிப்பா அவங்களை சந்திச்சு பேசினது வரவேற்கத்தக்கதுதான், அவங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா விபத்து ஏற்பட்டு தன்னுடைய உயிரையே ஒருத்தங்க பறி கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது உடனடியா விஜயே அங்க போயிருக்கணுங்கிற விஷயத்த அன்னைக்கே சொன்னாங்க. ஒரு நாள் முழுக்க செல்லல அவரு. அதற்கு பிறகாக நிறைய விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் எழுந்ததற்கு பிறகாக தன் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த அவர்களுடைய இல்லத்துக்கு அனுப்பி ஆறுதல் கொடுத்தாரு. இவரு அப்புறமா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அவர்களுக்காக இரங்கலை பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த விஷயத்த பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி 23 நவம்பர் 2024 இந்த நாள்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தன்னுடைய மாநாட்டை நடத்துவதற்கு பல்வேறு விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை கொடுத்து அந்த நிலத்துல தங்களுடைய மாநாட்டை நடத்திக்கோங்கன்னு கொடுத்திருந்தாங்க. அந்த விவசாயிகளை தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு வர வச்சு அவர்களுக்கு ஒரு விருந்து வச்சிருந்தாரு. நிச்சயமா அவர்களை அழைச்சு கௌரவிச்சு விருந்து கொடுத்தது, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு தங்க மோதிரம் போட்டது, இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா அவர்களை தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு அழைச்சதுக்கு பதிலாக இவர் விழுப்புரத்திற்கு போயிருக்கலாம், விக்கிரவாண்டிக்கு போயிருக்கலாங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வும் அதே பனையூர்ல தான் நடந்தது. அதற்கும் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு நவம்பர் 3ஆம் தேதி நடந்த நிகழ்வு. அது தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு நடந்த ஒரு நிகழ்வு. தமிழக வெற்றி கழகம்னு இல்ல, எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய ஒரு செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ நடத்துதுன்னா அது முறையா ஒரு அழைப்புதல் மூலமாகவோ இல்ல ஒரு செய்தி வெளியீட்டின் மூலமாகவோ ஊடகங்களுக்கும் தன்னுடைய கட்சியின் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியதுங்கிறது ஒரு கடமை. ஆனா தமிழக வெற்றி கழகம் ரொம்ப வித்தியாசம். செயற்குழுலாம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகுதான் இன்று நடந்த செயற்குழுவில் அப்படின்னு ட்விட்டர் மூலமாக ஒரு செயற்குழுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையே ஏதோ லீக் ஆகிற ஒரு செய்தி மாதிரி வெளியே வந்தது. அதற்கு பிறகு அதுல தீர்மானங்கள்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. அதுவும் அந்த பனையூர் அலுவலகத்தை தான் நடந்தது. பனையூர் அலுவலகத்துல கட்சி அலுவலகத்துல நடக்கிறது ஒரு சரியான விஷயமா கூட இருக்கலாம். அந்த செயற்குழு குறித்த அறிவிப்பை அந்த கட்சி வெளியிட்ட விதம்ங்கிறது ரொம்ப ஒரு விவாத பொருளா மாறின ஒரு விஷயம். அதற்கு முன்னாடி நாள் அந்த செயற்குழு தொடர்பான ஆலோசனைகள் கூட்டம் நடந்திருக்கு. அதுவும் அதே பனையூர் அலுவலகத்துல தான் நடந்திருக்கு. அக்டோபர் 30ஆம் தேதி இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு.
வழக்கமா இந்த அக்டோபர் 30 இந்த தேவ ஜெயந்தி அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊரான பசும்பொன்னுக்கு சென்று அங்க அந்த குரு பூஜையில கலந்துகிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துறதுங்கிறது வழக்கமா நடந்துட்டு இருக்கும். ஆனா விஜய் அவர்கள் 30ஆம் தேதி தன்னுடைய கட்சி அலுவலகத்துல முத்துராமலிங்க தேவரின் படத்திற்கு மரியாதை செலுத்தி அது குறித்து ஒரு ட்வீட் மட்டும் போட்டிருந்தாரு. இதுவும் தன்னுடைய கட்சி அலுவலகத்துல தான் விஜய் அவர்கள் செஞ்ச ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. சரி, விஜய் பனையூரை தாண்டி வெளியே வரவே இல்லையா அப்படின்னு பார்த்தா வந்திருக்காரு. எப்போ வந்திருக்காருன்னா தன்னுடைய மாநாட்டுக்காக விக்கிரவாண்டிக்கு வந்திருக்காரு. 27ஆம் தேதி அந்த மாநாட்டை பனையூர்ல நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால 27ஆம் தேதி விக்கிரவாண்டிக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்தி அது பல பேரும் தன்னுடைய வரவேற்பு விமர்சனங்கள்னு தமிழ்நாடு முழுக்க விவாத பொருளா மாற்ற அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சிருந்தாரு. அந்த ஒரு மாநாட்டுக்காக 27ஆம் தேதி விக்கிரவாண்டிக்கு சென்றார். அதற்கு முன்னாடி அந்த மாநாட்டுக்கான பந்தக்கால் நடக்கூடிய நிகழ்வு, அந்த மாநாடு எப்படி நடக்கணும்னு அறிவுரை சொல்லக்கூடிய நிகழ்வு, அந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு அந்த அட்வைசஸ் கொடுக்கறதுக்காக 2-3 அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவங்களை வச்சு பாடம் நடத்தினது, இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு செயல்படுத்தினது எல்லாருமே புசி ஆனந்த் அவர்கள் தான். அதே நேரத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாருடைய நினைவு நாள். அந்த நாளன்று விஜய் அவர்கள் பெரியார் திடலுக்கு சென்றார். விஜய் அவர்கள் அரசியல் சார்ந்து வந்த ஒரு இடம் விக்கிரவாண்டி அந்த மாநாடு அப்படின்னா, இன்னொரு இடம் செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் திடலுக்கு வந்தார். அதுவும் சடனா எந்த ஊடகத்திற்கும் தெரியாம சடனா பெரியார் திடலுக்கு போய் உடனடியாக பெரியாருக்கு ஒரு மரியாதை செஞ்சுட்டு உடனடியாக கார்ல ஏறி போயிட்டாரு. இந்த நிகழ்வு ஒரு விஷயம் நடந்தது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி தன்னுடைய கட்சியினுடைய கொடி அறிமுக விழா நடக்குது. அந்த கொடி அறிமுக விழா பனையூர் அலுவலகத்தில் தான் கொடியேற்றப்படுது. அங்கதான் அந்த நிகழ்வு நடக்குது. ஆனா கொடி அறிமுகம் குறித்த ஒரு முன் அறிவிப்புங்கிறது ஏற்கனவே முன்னாடி நாள் சொல்லப்பட்டு நாளை கொடி அறிமுக விழா நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி 19ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றார். அது வந்து கட்சி சார்ந்த நிகழ்வுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது கோட் படம் சார்ந்த நிகழ்வு. அந்த படத்தினுடைய இயக்குனர் உட்பட்டவர்கள்லாம் கூப்பிட்டு விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று விஜயகாந்த் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்துறாரு. பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்கிறாரு. அந்த புகைப்படங்கள் வெளிவருது. இந்த ஒரு நிகழ்வுக்கு பனையூரை தாண்டி அவர் வெளியே சென்றிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தா 2 நாட்கள் நடந்த ஒரு விழா. ஒரு வார கேப்ல 2 நிகழ்வு நடக்குது. ஒன்னு 28 ஜூன், இன்னொன்னு 3 ஜூலை. அது 2 வார இறுதி நாட்கள்ல மாணவர்கள் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்கள், நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தொகுதி வாரியா செலக்ட் பண்ணி திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு வர வச்சு, ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ங்கிற மண்டபத்துக்கு வர வச்சு அந்த மாணவர்களுக்கு ஒரு பரிசு தொகை, ஊக்கத்தொகை அதெல்லாம் கொடுத்த ஒரு நிகழ்வுங்கிறது நடந்தது. அந்த விழாவுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அதே ஈசிஆர் சாலையில தான் நடந்தது. திருவான்மையூருக்கும் பனையூருக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்கிறதும் பார்க்குறவங்களுக்கு, நேயர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த நிகழ்வை தாண்டி அவர் களத்துக்கு போன இன்னொரு முக்கியமான நிகழ்வுங்கிறது கள்ளக்குறிச்சி. கள்ளச்சாராயம் அருந்தி 65க்கும் மேற்பட்ட உயிர்களை தமிழ்நாடு பலி கொடுத்தது. அந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு முழுக்க பெரும் எதிர்ப்பு குரல் எழுந்தது. இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு, இவ்வளோ 65 பேர் சாகிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க குரல்கள் எழுந்த நிலையில உடனடியாக விஜய் அவர்கள் அன்று சென்றார். அந்த சென்ற நிகழ்வையும் பல்வேறு அரசியல் நோக்கர்கள், பார்வையாளர்கள், விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள்னு விஜய் அங்க போனது டெஃபினட்டா அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டின ஒரு விஷயமா இருந்தது. அதை தாண்டி அரசியலுக்காக இல்ல வந்து எங்கெங்கெல்லாம் குரல் கொடுக்கணுமோ அங்க விஜய் போனாரா அப்படின்னா பெருசா எதுவும் கிடையாது. ஸோ தன்னுடைய மாநாடு, விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு, அவருடைய உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்த, பெரியார் திடலுக்கு பெரியாருக்கு மரியாதை செலுத்த, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம், இந்த 4 விஷயத்துக்கு விஜய் தன்னுடைய பனையூர் அலுவலகத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போன விஷயங்களா பார்க்கப்படலாம். அதற்கு முன்னாடி நடந்தது எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன்ல ஓட்டு செலுத்த அவர் போய் தான் ஆகணும். அது பனையூர் ஆஃபீஸில் பண்ண முடியாது. அங்கே கண்டிப்பாக போனார். 19 ஏப்ரல் அன்னைக்கு வாக்களிக்க விஜய் அவர்கள் சென்றார். 9 ஏப்ரல் அன்னைக்கு தன்னுடைய கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை குறித்த ஒரு செயலியை அவர் அறிமுகப்படுத்தினார். அதையும் வெளியே சொல்லி ஒரு நிகழ்வா அப்படின்லாம் பண்ணாம ஜஸ்ட் ஒரு வீடியோ காலில் ஒரு வீடியோ மாதிரி விட்டு இந்த ஆப்ல வந்து நீங்களாம் உறுப்பினர் ஆகுங்க அப்படிங்கிறத தன்னுடைய வீடியோ மூலியமா சொல்லியிருந்தாரு. 19ஆம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுவும் பனையூர் அலுவலகத்தில் நடக்குது. அதற்கு முன்னாடி கட்சி தொடங்கி அடுத்து ஒரு செயற்குழு கூட்டம் நடக்குது. அந்த செயற்குழு கூட்டமும் பெருசா முன்னறிவிப்பு கொடுத்தெல்லாம் செய்யல, திடீரென்று அறிவிக்கப்பட்ட ஒரு செயற்குழு கூட்டமா நடந்தது. அது வந்து 7 பிப்ரவரி நடந்தது. அதற்கு முன்னாடி தன்னுடைய கட்சியை தொடங்கி இருக்கிறாரு.
2 பிப்ரவரி அன்னைக்கு அந்த கட்சி தொடக்கமும் முன்னாடியே தன்னுடைய கட்சி அறிவிக்க போறேன், நான் இதுக்கு ரெடியா இருக்கேன், இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் எந்த விஷயங்களும் சொல்லாம ரொம்ப சர்ப்ரைசிங்கா திடீர்னு தன்னுடைய சமூக வலைத்தளங்கள் மூலமா ஒரு கட்சியை அறிவிச்சாரு விஜய் அவர்கள். புசி ஆனந்த் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் அது குறித்த ஒரு பரிந்துரை எடுத்து தமிழக வெற்றி கழகத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக அங்க சென்றிருக்க வேலையில இந்த பக்கம் ஒரு ட்விட்டர்ல தன்னுடைய கட்சி அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். இந்த பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் அப்படின்னு தொடர்ந்து இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து செய்திகள்ல வந்துகிட்டே இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இப்போ 2 வீடுகள்ல அவர் வசிக்கிறாரு. ஒன்னு வந்து பனையூர்ல இருக்கக்கூடிய வீடு, இன்னொன்னு நீலாங்கரையில இருக்கக்கூடிய வீடு. 2 வீடுகள். அதற்கு 2க்கும் இடைப்பட்ட இடத்துல தான் அந்த பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் இருக்கு. அந்த பனையூர் வீட்டுல இருந்து 600 மீட்டர், நீலாங்கரை வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர், அவ்வளவுதான். அந்த 2க்கும் நடுவுல அவரோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு அலுவலகத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிற விமர்சனமும் வருது. ஒருவேளை இது கொடநாடு, போயஸ் கார்டன் மாதிரி அந்த இடத்த சுற்றின அரசியலா மாறிடுமோ, இன்னொரு கொடநாடு எஸ்டேட்டா பனையூர் ஆபீஸ் மாறிடுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசுற ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளோ நாள் இந்த ஒரு 10 மாசத்துல பனையூரை தாண்டி வெளியே வந்த நிகழ்வுகள்னா ரொம்ப சொற்பமா இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா மிகப்பெரிய ஒரு உழைப்பை போடணும், தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும், நடைபயணங்கள் மேற்கொள்ளணும், சின்ன சின்ன மாநாடுகளை நடத்தணும், மக்களை தன்வயப்படுத்தணும்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி பனையூர்ல இருந்தே அரசியல் செய்ய முடியுமா, நம்ம ஒரு மிகப்பெரும் பிரபலம், எங்க போனாலும் கூட்டம் வந்துடும், மக்களுக்கு அது ஒரு தொந்தரவா மாறிடுங்கிற இந்த சாக்கு போக்குகளே தொடர்ந்து சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. எம்ஜிஆரா இருந்தாலும், ஜெயலலிதாவா இருந்தாலும், விஜயா இருந்தாலும், ரஜினியா இருந்தாலும் களத்துக்கு போனாதான் மக்கள் கிட்ட டெஃபினட்டா ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த முடியும். மக்கள் உங்களை நம்பணும்னா மக்களை தேடி நீங்க செல்லணும். தமிழ்நாடு அரசியல்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், இங்க ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் விஜய்க்கு உண்மையாலுமே மனதளவில் இருக்கும் பட்சத்துல அவரு இனிமேலும் தன்னுடைய அரசியலை பனையூர்ல மட்டுமே செய்யக்கூடாது, தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெறணும்னு நினைச்சாருன்னா அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொள்ளணும், மக்களை சந்திக்கணும். இல்லைன்னா அது தமிழக வெற்றி கழகமா இருக்காது, பனையூர் வெற்றி கழகமா சுருங்கிடும்.